அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல லாஸ்ட் 4 மந்த், அதாவது அடுத்த வர இருக்கிற 4 மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ், ஒரு டீடைல் ப்ரெடிக்ஷனை இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன். இதுல வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இந்த பதிவுல இருக்கு. நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னம் இது ரெண்டுக்கும் இந்த 4 மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. மேலும் இந்த பதிவுல டைம் லைனும் நான் சேர்த்தே கொடுத்திருக்கேன். ஒரு மாதத்துக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்திருக்கேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான தனித்தனி டைம் லைன் நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எந்த மாதத்தை பார்க்கணுமோ அந்த மாதத்தை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது முதலாவது ராசி மேஷம். மேஷத்துக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்களை டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்னா குரு நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல சூரியன், புதன், கேதுடைய காம்பினேஷன் வந்துடும். 6ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். 7.5 சனியுடைய முதல் பார்ட்ல இருக்கும். இப்ப வக்ர சனி நடந்துட்டு இருக்கு. அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்த மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல நம்ம பார்க்கும்போது சூரியன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். கரெக்டா 16ஆம் தேதி இந்த இடப்பெயர்ச்சி இருக்கும். அதனை தொடர்ந்து 13ஆம் தேதியே செவ்வாய் பயிற்சி இருக்கும். செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. நம்முடைய ராசிநாதன் 6, 7 இந்த இடங்கள்ல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. அதே மாதிரி அதே 13ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலை அடைவாங்க. மேலும் சூரியன் புதன் காம்பினேஷன் 6ஆம் இடத்துல வரும், புதனாதித்ய யோக அமைப்பு. மேலும் சுக்கிரன் 14ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் கேதுவோட வந்து ஒரு காம்பினேஷன் பண்றாரு. சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் விரய சனியில இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு கடன் சுமை, பொருளாதார ரீதியா நெருக்கடி, பொருளாதாரம் சார்ந்த எண்ணம் அதிகமா இருக்கிறது, உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு ஸ்டேபிள் இல்லாம ஹெல்த் ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறது. ஸோ இதெல்லாம் பொதுவா காமனா இந்த விரய சனி காலகட்டங்கள்ல இருக்கும். இப்போ வக்ர சனி நடக்கிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை, மன ஆரோக்கிய பிரச்சனை, பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றம் பிரச்சனை, அதே மாதிரி நம்ம ஆரம்பிச்ச விஷயம் தடைப்பட்டு போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். எல்லாத்துலயும் ஒரு ரிலீஃப் மண்டை இந்த வக்ர சனி நமக்கு கொடுத்துரும். சோ அது நான் வந்து மேஷத்துக்கு பாக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது குரு 3ல. பொதுவா 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தேவையில்லாத பகை வீடு தேடி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பய உணர்வு, எதுக்கு எடுத்தாலும் குழப்ப நிலை, ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல, தெளிவா ஒரு விஷயத்துல பயணிக்க முடியல, பய உணர்வு அதிகமா இருக்கு. சோ அதை வந்து மேஷம் இப்போ வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தைரியமா இருங்க, எதையும் ஓவரா திங்க் பண்ணி குழப்பிக்காதீங்க. சோ அதை நீங்க மெயின்டைன் கரெக்டா பண்ணீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா ஆயிடும். அடுத்த 4th ஹவுஸ்ல சுக்கிரன். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது யோகமான அமைப்பு தான். அதுலயும் வந்து சுக்கிரன் நமக்கு 2, 7க்குரிய ஒரு யோக கிரகம். அவர் போயிட்டு நமக்கு கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான். சோ இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிலபுலம் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகும். அதே போல வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கும். நீங்க ரொம்ப நாளா வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் தடைப்பட்டு போயிருக்குன்னா அதை இப்ப பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்ணலாம். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அதே போல தாயார் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் குறையும், தாயாரால ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். இப்ப தாயாருக்கு சுப விரய செலவுகள்லாம் பண்ணுவீங்க, தாயாருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. தாயாருடைய ஆதரவு இந்த மாதத்துல உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். அடுத்து குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம், கவலை எல்லாம் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேஜரா இருக்காது. இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குடும்பத்துல சுப நிகழ்வு, குடும்பத்துல சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகள் இதெல்லாம் தென்பட ஆரம்பிக்கும். அடுத்து திருமண முயற்சிக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. என்னதான் 7.5 சனியில இருந்தாலும் 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுபத்துவ நிலையில இருக்காரு. அடுத்ததுமே வந்து கேதுவோட இணைகிறாரு, 5ஆம் இடத்துல தான் டிராவல் பண்றாரு. அதுவுமே பெரிய குற்றமான அமைப்பு இல்ல. அதனால இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்திகள்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இந்த மாதத்துல அந்த சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதுலயும் 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு, ரொம்ப நல்ல அமைப்பு. அதுல திருமணம் சார்ந்த வகையில மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திருமண
வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேஜரா ட்ரபிள் இல்ல, எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில இருந்த குழப்பம், குளறுபடி இதெல்லாம் சரியாகிறது. வாழ்க்கை துணையால ஆதாயம் ஏற்படுறது, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி ஏற்படுறது, வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகிறது, வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு இப்போ பூர்ணமா கிடைக்கிறது. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல பரிபூர்ணமா சுபத்துவ நிலையில ரொம்ப நல்லா இருக்கு. அல்ல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதத்தை நான் பாசிட்டிவா தான் சொல்லுவேன், எதுவும் நெகட்டிவா இல்ல. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருந்து புதனோட காம்பினேஷன்ல வந்து பிளஸ் வந்து கேதுவோட இணைவுலாம் இருக்கு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும், சில தடை தாமதம், ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதையும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகளை செய்யும் பொழுது நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். எனவே குழந்தை பாக்கியம் இந்த மாதத்துல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு. அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ல கேது இருக்கிற வரைக்கும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும், ஒரு சில வருத்த நிலைகள் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி கவலைகள் டிஃபால்ட்டா உங்களை ஒரு மாதிரி வாட்டி வதைக்கும். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இந்த மாதத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால பெரிய அளவுல குற்றங்கள் எதுவும் இல்ல. இந்த மாதத்துல எல்லாத்துலயும் ஓரளவுக்கு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுங்க. மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஆன்மீக யாத்திரை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல ஈடுபடுறது உங்களுக்கு சுபத்துவமான நல்ல மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். அந்த குழப்பங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது வந்து காதல் உறவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள்லாம் தென்படுற மாதிரி இருக்கும். காதல் உறவால தேவையில்லாத மன விரக்திகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அல்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா, எதுலையும் அவசரப்படாம, உணர்ச்சி வசப்படாம, கோபப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சோ அது வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவான சைனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல, செவ்வாய் ஒரு வகையில 6ல இருக்கிறது நல்லது, தானபல நிலையில இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ல செவ்வாய் இருந்தா தைரிய அபிவிருத்தி உண்டாயிடும். இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமான முயற்சிகள், அதாவது குருட்டுத்தனமான நம்பிக்கையில அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல இறங்கி மாட்டிக்கிறது, சோ இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாதத்தோட ஸ்டார்டிங்ல எதுலயும் ரொம்ப வேகமா இல்லாம இருக்கிறது நல்லது. எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்லோவா நகர்த்துங்க, அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். அவர் லக்னாதிபதியா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் டவுனான அமைப்பை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். ஆனா சனி விரய சனியா, வக்ர சனியா இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடல் ஆரோக்கிய ரீதியா அதை சரி செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி டிஃபால்ட்டா நமக்கு கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடி நிவர்த்தி கிடைச்சிடும். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். மற்றபடி 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கும், அதிகமா யோசிக்க வைக்கும், கடன் சார்ந்த சிந்தனையை கொடுக்கும், கடன் சுமையை கொடுக்கும், கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனை கொடுக்கும். அதே போல மறைமுக எதிரிகளால ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரா யோசிக்க கூடாது, கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாது, கடன் வாங்கி மாட்டிக்க கூடாது. சோ இது ரெண்டுலயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல் 13 நாட்கள் மட்டும்தான் செவ்வாய் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பாக்குது. எனவே 13ஆம் தேதிக்கு மேல நீங்க ஏதாச்சும் முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றம் பண்ணணும் பிளான் பண்றீங்கன்னா அது 13ஆம் தேதிக்கு மேல அந்த மாற்றங்கள், முடிவுகளை வச்சுக்கிறது பாசிட்டிவா இருக்கும். எனவே 13ஆம் தேதிக்கு மேல இன்னும் இன்ஃபேக்டா சொல்லணும்னா இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும். திருமண வாழ்க்கை, அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயம். 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். என்னதான் வந்து விரைய சனி ஒரு மாதிரி செலவுகளை மாத்தி மாத்தி கொடுத்து பொருளாதார நெருக்கடியை கொடுத்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியை ராகு 11ல இருந்து கொடுத்துருவாரு. இருப்பினும் மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன், மூத்த மகள், அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள், இவர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்களோட நிறைய கருத்து போராட்டம், அவர்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் கவலை, வருத்தம், ஒரு மாதிரி அந்த உறவு நிலைகள்ல ஒரு மாதிரியான சில குழப்பங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்துட்டோம்னா மற்ற விஷயம் நமக்கு சுபத்துவமா தான் இருக்கு. ஓவராலா அந்த செப்டம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம்னா செவ்வாய் நல்ல நிலைக்கு வரதுனால உடைய சுய முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆயிடும். அதே போல இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் சுபத்துவமா இருக்கும். புதிய வண்டி, வாகனம், புதுசா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றது, புதுசா வீட்டுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறது, அதுக்கெல்லாம் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஓவரா குழப்பம், அதே போல கடன் வாங்குறது, கொடுக்கிறது, இதுல கேர்ஃபுல்லா இருந்தா போதும், இந்த மாதம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். வாழ்த்துக்கள்.
முதலாவது ராசி மேஷம். மேஷத்துக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். முதலாவது அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு எந்த சேஞ்சஸும் பண்ணல. இந்த மாதத்துல குரு 18ஆம் தேதி அதிசார பயிற்சி பண்றாரு. அதிசாரமா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சமாகிறாரு. எனவே இது ஒரு திடீர் விபரீத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. திடீர் மாற்றத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சில சைன்லாம் இந்த அதிசார பயிற்சியில காமிக்குது. சோ அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். இது ஓரளவுக்கு சுபத்துவம் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. இருப்பினும் பற்றுள்ள கிரகத்தோட பற்று இல்லாத கிரகம் இணைகிற ஒரு காம்பினேஷன் வருது. எனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அது பெருசா உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொடுத்துரும். அடுத்து வந்து சூரியன் புதன் காம்பினேஷன் 6ஆம் இடத்துல. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். அடுத்து இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தோம்னா புதன் வந்து கரெக்டா 2ஆம் தேதியே நமக்கு பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. பிளஸ் வந்து செவ்வாயோட வந்து காம்பினேஷன் ஆயிடுவாரு. அடுத்து பார்த்தோம்னா கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சூரியன் புதன் செவ்வாயோட காம்பினேஷன் வந்துரும். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி நீச்சமாகிறாரு. இதை நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன். சுக்கிரன் நீச்சமாகிறது இந்த மாதத்துல ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது புதன் 27ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. அஷ்டமத்துல செவ்வாய் ஆட்சி. சோ இந்த காம்பினேஷனும் கொஞ்சம் குற்றமா இருக்கு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா புதன் 24ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சூரியனோட காம்பினேஷன் பண்றாரு. சோ அது நல்ல அமைப்பு தான். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ அந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா சமசப்தம வீடான 7ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. அது ரொம்ப நல்ல அமைப்பு தான். சிந்தனை தெளிவு நல்லா இருக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். புத்தியில எந்த கலக்கமும் இல்லாம தெளிவா ஒரு முடிவு எடுத்து தெளிவான ஒரு பாதையில பயணிக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில தயக்க நிலைகள் இருக்கும். இது பண்ணுவோமா வேணாமாங்கிற மாதிரியான தயக்க நிலை, அதிகமா யோசிக்கிற அந்த ஒரு தன்மையை இந்த குரு 3ல இருக்கும்போது கொடுத்துரும். இப்ப வக்ர சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதத்துல 7.5 சனியுடைய பாதிப்பு மேஜரா இருக்காது. சோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதத்துல சுக்கிரன் 5ஆம் இடத்துல கேதுவோட காம்பினேஷன்ல இருப்பாரு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல அது வேணும் இது வேணும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம எதுவுமே வேணாம், இப்போதைக்கு எனக்கு தேவை மன நிம்மதி மன நிறைவு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்ப்புகள் உடைபடும் போது நீங்க எதிர்பார்க்கிறத தாண்டிய ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுது. அதனால ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இப்ப அதிகரிக்கும் டிஃபால்ட்டாவே. ஏன்னா வந்து பற்று உள்ள கிரகத்தோட பற்று இல்லாத கிரகம் இணையுது. அதனால ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டாவே அதிகரிக்கும். அதுல உங்களை ஈடுபடுத்தும் போது இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க நிச்சயமா அடைய முடியும். அடுத்தது 2-7க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல கேதுவோட இணைறாரு. பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்டு மாட்டிக்க கூடாது. குடும்பத்துல கொஞ்சம் பராமரிப்பு தன்மைகள் தேவைப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதத்துல 7ல செவ்வாய், வாழ்க்கை துணை சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வரும். அதே போல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த மாதத்துல செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ஒரு மாதம். எனவே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 13 நாட்கள் ஓகே, முதல் ஒரு 13 நாள் பாசிட்டிவா இருக்கு. முதல் 13 நாட்களுக்குள்ள நீங்க அந்த திருமண முயற்சியில சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த 13ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு. அது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கிறது இல்ல. அதனால வந்து 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகள், குறிப்பா திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இந்த மாதத்துல 5ல கேது பிளஸ் வந்து 7ஆம் அதிபதி போய் நீச்சமாகிற அமைப்பு. சுக்கிரன் வந்து நீச்சமாகிறாரு. குரு 3ஆம் இடத்துல அதிசார பயிற்சி பண்றாரு. எனவே இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து குரு உச்சமாகிற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த குரு அதிசாரத்துல வரதுனால மேஷத்துக்கு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில திடீர் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே ரொம்ப நாளா தடைப்பட்டு போறவங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி
விஷயம் மூலமா சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் அப்படியே மேலோட்டமா வரும். பிள்ளைகளோட அதிகமான கருத்து போராட்டம், முரண்பாடான சூழ்நிலை தென்படுற மாதிரி இருக்கும். எனவே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்டோட போகணும். ரொம்ப போட்டு ஓவரா உங்களை நீங்களே அடட்டிக்க கூடாது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி மேஜரா ட்ரபிள் இல்ல. இருப்பினும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்படும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுபத்துவமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது சூரியன் புதன் இணைவு இந்த மாதம் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்டகாசமா இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல போயிட்டு சூரியன் புதன் இணைவு ஏற்படுது. பிளஸ் வந்து 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு ஏற்படுது. அதே போல வந்து 7ஆம் இடத்துலயும் செவ்வாயோட சூரியன் புதன் காம்பினேஷன் எல்லாம் பண்ணுது. அதுலயும் உச்ச கிரகமாக சூரியன் வந்துருவாரு. எனவே இந்த மாதம் ஃபுல்லாவுமே படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டைம் பீரியடா இருக்கும். புதனாதித்ய யோகத்தினால புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். மேலும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த வகையிலேயோ அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்த வகையிலேயோ உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட தடை, தாமதம், தடுமாற்றம்லாம் இந்த மாதத்துல விலகும். கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை மாணவ மாணவிகள் அனுபவிப்பாங்க. சோ இதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் நமக்கு போயிட்டு 12ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. குரு அதிசார பயிற்சி பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகத்துல திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் அடைகிறது அல்லது உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுங்கிற எண்ணம் வருது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு 10ஆம் இடத்துல பதியும். 10ஆம் அதிபதி வக்ர அமைப்பு. மேலும் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு வந்து உச்சமாகிறாரு. இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு குணத்தை கொடுக்கும். என்ன கேட்டா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்க. அவசரப்பட்டு சேஞ்ச் பண்ணி எதையும் போய் லாக் ஆகிக்க வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமான இந்த பிரஷரான ஒரு அமைப்பை வந்து இந்த காம்பினேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்று கொடுக்கும். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 11ல இருக்கிற ராகு உங்களுக்கு பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு சப்போர்ட்டை கொடுத்துரும். உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும். அதுல மேஜரா ட்ரபிள் இருக்காது. ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இந்த மாதத்துல ஆட்சி உச்சம் மூலதிரிகோண வீட்டுல வர இருப்பாரு. எனவே 6ஆம் அதிபதி 6லே இருக்கிறதுனால கடன் சுமையை கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியா பெரிய அளவிலான குழப்பங்களோ பெரிய அளவிலான சிரமங்களோ இந்த மாதத்துல மேஜரா இருக்காது. எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டியை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது உடல் ஆரோக்கியம், அப்படியே மன ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடத்துக்கு உச்சகுரு வராரு. அதான் அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. மன ரீதியா ஒரு சில நிம்மதியான அமைப்புகள்லாம் கிடைக்கும். ஆனா உடல் ஆரோக்கியம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து கரெக்டா 27ஆம் தேதி அஷ்டமத்துல போய் ஆட்சி ஆயிடுவாரு. லக்னாதிபதி அஷ்டமத்துக்கு போறது குற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 6ஆம் இடம் இந்த மாதம் ஃபுல்லா ஆக்டிவ்ல இருக்கும். அதனால ஹெல்த் ரீதியா கொஞ்சம் ட்ரபிள கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். ஓவரா யோசிக்கிற தன்மையை கொடுக்கும். அதே போல வந்து தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால உடைய கால் பகுதி, உடைய பாத பகுதி, உடைய கால் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்பந்தமான ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் ஏதாச்சும் உங்களை ஒரு மேலோட்டமா கொஞ்சம் சீன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபால்ட்டா கொஞ்சம் ஹெல்த்ல கேர்ஃபுல்லா இருந்தீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுத்துரும். கோப குணம் இந்த மாதத்துல அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசியே சமசப்தம பார்வையால பார்க்கிறாரு. பிளஸ் வந்து குருவுடைய பார்வையும் நமக்கு லக்னத்துக்குலாம் கிடைக்கல, ராசிக்கும் கிடைக்கல. அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோப குணம் கொஞ்சம் அதிகமா வரும். ரொம்ப பிரஷர் ஏத்திக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுன்னு சொல்லிட்டு அதிகமா வாக்குவாதம் பண்றது. சோ அந்த அமைப்பை அதிகப்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதனால கோபத்தை குறைத்து செயல்பட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுத்துரும். ஓவரால் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் வேணும். அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அது ரெண்டையும் நீங்க பாசிட்டிவா நீங்க நகர்த்தினாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். வாழ்த்துக்கள்.
இப்போது முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம். மேஷத்துக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில டிராவல் பண்ணுவார். அதிசார பயிற்சியை போன மாதத்துல மேற்கொண்டு இப்போ கடகத்துல குரு டிராவல் ஆயிட்டு இருக்காரு, உச்ச குருவா இருக்காரு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பிளஸ் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், அதே போல 7ஆம் இடத்துல சூரியன் உச்ச அமைப்புல இருப்பாரு. செவ்வாய் புதன் காம்பினேஷன் நமக்கு அஷ்டமத்துல இருக்கும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. அதாவது குரு வக்ரம் ஆரம்பம் அப்படிங்கிறது கரெக்டா 11ஆம் தேதி நிகழ ஆரம்பிக்க போது அதிசாரமா வந்த அந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து உச்ச குரு வக்ர குருவா மாறுறாரு. பிளஸ் பின்னோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்க போறாரு. எனவே குரு வக்ரம் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மந்த்ல ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனை தொடர்ந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுவும் மிக மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது வக்ரத்துல இருக்கக்கூடிய சனி மேஜரா ட்ரபிள் கொடுக்கிறது இல்ல. அதுலயும் மேஷம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மேஷத்துக்கு இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியில விரய சனி நடந்துட்டு இருக்கு. அதுல வக்ர சனி உங்களுக்கு யோகம். ஆனா இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு சில குழப்பங்களுக்கான அறிகுறிகளை காமிக்குது. ஆனா இது மாதத்தோட கடைசியில ஏற்படுறதுனால இந்த மாதம் நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா நகர்ந்துடும். அதே போல இந்த மாதத்துல சூரியனோட நகர்வு 16ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கும். அதனை தொடர்ந்து 9ஆம் தேதி புதன் வக்ரமா ஆக ஆரம்பிச்சிருவாரு. வக்ரம் ஆகிற அந்த புதன் பகவான் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆயிடுவாரு. 16ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. இதுதான் இந்த நவம்பர் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு நகர்வு அப்படின்னா குரு வக்ரம் பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி. இது ரெண்டையும் நம்ம முக்கியமா நம்ம கவனிக்கணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த நவம்பர் மந்த்துக்கான கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷனை நம்ம டீடைலா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நம்ம பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா நகர்ந்துரும். உடைய ஜாப், பிசினஸ், உடைய கெரியர், உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நீங்க யோசிக்கிற விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா நகர்ந்துரும். செகண்ட் ஹாஃப்ல குரு வக்ரம், அதாவது 11ஆம் தேதி குரு வக்ரம் ஆயிடுவாரு. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா உச்ச குரு வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனுங்கிற அமைப்புக்கு வந்துருவாரு. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரான ஏதாச்சும் ஒரு சில சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நவம்பர் மந்த்ல. அடுத்தது நம்ம பாக்குறது 7.5 சனி ரீஸ்டார்ட் ஆகுது. விரைய சனி இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு உத்தியோகத்தையே டோட்டலா சேஞ்ச் பண்றது அல்லது தொழிலையே டோட்டலா சேஞ்ச் பண்றது, இப்படி ஏதாச்சும் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். எனவே அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல உங்களுடைய செலவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால பரவாயில்லங்கிற அமைப்புக்கு எடுத்துட்டு வந்துடும். இருப்பினும் விரைய சனி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறதுனால செலவு தாறுமாறா இருக்கும். ஆல்ரெடியே செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. இப்போ விரைய சனி ரீஸ்டார்ட் ஆகுறதுனால பொருளாதார தேவைகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நுணுக்கங்களை பயன்படுத்தி எப்படிலாம் நம்ம தேவையில்லாத தண்ட விரைச்சலை குறைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவுக்கு நம்ம வரணும். அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு எப்படியோ ஒரு வகையில நம்மள பொருளாதாரத்தை அப்படியே புரட்ட வச்சு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும். அதை நினைச்சு நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையில பயன்படுத்தணும். நம்ம சம்பாதிக்கிறோம், அது அப்படியே ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புற கதையை அப்படியே ஓடிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு கண்ட்ரோலே இல்லாம ஓடிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு விரக்தி வந்துடும். பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல வெறுப்பு வந்துடும். அல்ல நம்ம சம்பாதிக்கிற விஷயத்தை நம்ம கெயின் பண்ற அந்த மணியை சரியான விஷயங்கள்ல புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால கடன் வாங்குறது இந்த மாதத்துல நல்லதுதான். நல்ல ஆரோக்கியமான கடன் வாங்குங்க. நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குங்க. நல்ல சுபகாரியங்கள், சுப மாற்றங்கள், சுப விரைய செலவுகளை பண்ணுங்க. ரொம்ப நாளா ஏதாச்சும் நீங்க பிளான் பண்றீங்க, வீட்டுல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், குடும்பத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது உங்களுடைய லைஃப்ல ஏதாச்சும் முக்கியமான சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு மணி ப்ராப்ளமா இருக்கு, கடன் வாங்கலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா தாராளமா அதை ப்ரொசீட் பண்ணுங்க. சுப விஷயங்களுக்காக கடன் வாங்குறது நல்லது. ஏதாச்சும் ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு கடன் வாங்குறது நல்லது. சம்பாதிக்கிற பணம் கடனாக போனாலும் அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோங்கிற ஒரு நிறைவை கொடுத்துரும். பொதுவா விரேஷன் என்ன பண்ணுனா தண்ட விரை செலவு அதிகமா இழுத்து விடும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை உங்களை ஈடுபட வைக்கும். எனவே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க. அது உங்களுக்கு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுத்துரும்.
அடுத்தது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து சுபத்துவ நிலையில இருக்காரு, அதுவும் உச்ச நிலையில இருக்காரு. பிளஸ் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரனுடைய நகர்வும் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சுபகாரியங்களை நீங்க மேற்கொள்ளலாம். திருமண முயற்சிகளை நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் குளறுபடி எல்லாம் விலகும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து திருமணம் ஆனவர்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். பிளஸ் வந்து இந்த மாதத்துல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மேல கோபம் இல்லாம அவங்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது வாய்ப்பு இருக்கு. இருவனும் சூரியன் நமக்கு 5ஆம் அதிபதி உச்சமாகிறது நல்லதுதான். வாழ்க்கை துணையால ஆதாயம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகிறது. அதுலயும் சுக்கிரனும் வந்து ஆட்சி ஆகிற அமைப்பு. எனவே வாழ்க்கை துணையுடைய அந்த பூர்ணமான சப்போர்ட்லாம் அந்த மாதத்துல கிடைக்கும். இருப்பினும் கோபத்தன்மை இல்லாம செயல்படுறது நமக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த செவ்வாய் 8ல இந்த மாதத்துல நான் முக்கியமா வான் பண்ற விஷயம் ஹெல்த். மாதத்துல குரு வக்ரம் ஆனதற்கு பிறகும் சரி, பிளஸ் வந்து பார்த்தோம்னா சனி வக்ர நிவர்த்தி ஆனதற்கு பிறகும் சரி, உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில சிரமங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா செவ்வாய் அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிறாரு. செவ்வாய் வந்து இந்த மாதத்துல எந்த நகர்வும் பண்ணல, அஷ்டமத்துல ஆட்சியா இருக்காரு. எனவே ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடுமாற்றங்கள் வரலாம். குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனை, உணவு முறைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, நீங்க வந்து இந்த நேரத்துல கெடுதலான உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல காரசாரமான உணவுகள்லாம் குறைச்சுக்கோங்க. ரொம்ப அதீதமான கெடுதலை விளைவிக்கக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய பழம், காய்கறிகள் இது சார்ந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிறு சார்ந்த விஷயம், நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வருது, உடைய பிரைவேட் பார்ட்ல ஏதாச்சும் சிரமங்கள் வருது. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல. அடுத்தது நம்ம பாக்குறது புதன் இந்த மாதத்துல அஷ்டமத்துல வக்ரமா இருப்பாரு. சோ புதன் வந்து 6ஆம் அதிபதி, அவர் போயிட்டு அஷ்டமத்துல அமர்றது விபரீத ராஜயோக அமைப்பு கொடுக்குது. அதனால திடீர் பொருளாதார வரவுலாம் இருக்கும். நீ எப்பயோ சேர்த்து வச்சிருந்த பணம், எப்பயோ நீங்க இன்சூரன்ஸ் அல்லது வந்து எப்பயோ இந்த எல்ஐசில போட்டு வச்சிருக்க பணம் அதெல்லாம் இப்ப கிளைம் ஆகும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. ஓரளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதார வரவு, திடீர் மாற்றம் இதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. ஆனா இந்த மாதத்துல உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பிளஸ் வந்து பொருளாதாரத்துல கடன் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல உறவு நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன், மூத்த மருமகள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த அந்த மாதத்துல குரு 4ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறதுனால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது கல்வி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. 9ஆம் தேதியே வந்து புதன் வந்து வக்ரம் ஆயிடுவாரு. பிளஸ் வந்து சூரியன் 16ஆம் தேதி போயிட்டு புதனோட இணைஞ்சிருவாரு. அஷ்டமத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். இருப்பினும் 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடுமாற்றங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. படிப்புல கவனம் செலுத்த முடியாத அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலி சனியுடைய 10வது பார்வை நமக்கு 9ஆம் இடத்துல பதியும். எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்வி, தந்தை சார்ந்த விஷயம், உடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓவராலா அந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறது மேஷத்துக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம்லாம் கொஞ்சம் தாமதமாகும். குழந்தை பாக்கியத்துக்கான அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. இருப்பினும் சூரியன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு சிலருக்கு மட்டும். ஆனா ஓவரா பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. சனி இயல்பு நிலைக்கு திரும்புறது நான் ஒரு குற்றமா பார்க்கிறேன். நிறைய அலைச்சலை கொடுத்துரும். இவ்வளவு நாள் ஓகே, இவ்வளவு நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்ட்டை கொடுத்துருக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ரொம்ப அதிகமான அலைச்சல் இல்லாம ஓரளவுக்கு ரிலாக்ஸா டிராவல் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துருக்கும். இப்போ மீண்டும் 7.5 சனியில விரை சனி ரீஸ்டார்ட் ஆகுறதுனால இப்போ வந்து அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், பணம் சார்ந்த எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தூக்கம் இல்லாத இரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நவம்பர் மந்த்ல டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்க, இந்த அலைச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். முக்கியமா நான் சொல்றது ஹெல்த், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. மற்ற விஷயம் எல்லாம் வருது போகுது, அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதுல நீங்க சக்சஸ் ஆயிட்டாலே போதும். ஹெல்த்தை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து அதுல ஓரளவு பாசிட்டிவ் ரிசல்ட் அறுவடை பண்ணிட்டாலே போதும். மற்ற விஷயத்தெல்லாம் மேஷம் ஈஸியா சமாளிச்சிருவாங்க. எனவே உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தி டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் சுபத்துவமான வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.
முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம். மேஷத்துக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்ரத்துல இருக்காரு. உச்ச குரு வக்ர குருவா டிராவல் பண்ற ஒரு காலம். அதுல இந்த மாதத்துல 19ஆம் தேதி குரு பகவான் பின்னோக்கி டிராவல் ஆகி மீண்டும் மிதுனத்துக்கே டிரான்சிட் ஆகுறாரு. கடகத்திலிருந்து மீண்டும் பின்னோக்கி மிதுனத்துக்கே வக்ரத்திலே டிராவல் ஆகுறாரு. அது இந்த மாதத்துல கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது 5ஆம் இடத்துல கேது, அடுத்தது 7ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம், 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இதெல்லாம் ஆட்சியா இருப்பாரு. இந்த காம்பினேஷன்ஸ் 8ஆம் இடத்துல ஏற்படுது. அடுத்தது 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி. இந்த மாதத்துடைய இடப்பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 6ஆம் தேதி புதன் பயிற்சி. புதன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா 7ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி அதி நட்பு வீட்டுல டிராவல் பண்ணுவாரு. அது ரொம்ப நல்ல அமைப்பு. லக்னாதிபதி ராசி அதிபதி 9ல டிராவல் பண்றது யோகமான அமைப்பு. அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. கரெக்டா 19ஆம் தேதி புதன் வக்ரமா மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ அது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. மாதத்தோட கடைசியில 28ஆம் தேதி புதன் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்ச குரு அவர் போயிட்டு 4ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறது குற்றம். எனவே இந்த மாதத்துடைய முதல் 19 நாள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் அக்கறை தேவை. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை தேவை. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரான அமைப்புலாம் இருக்கும். அதே போல குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்புகள்ல இருக்கும். ஏன்னா சனி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. பிளஸ் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே போல 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தந்தை சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம், பொருளாதார நெருக்கடி சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்துல கமிட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதுல எல்லாம் இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அலையும் குரு இந்த மாதத்துல வக்ரத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி பய உணர்வை டிஃபரெண்டா கொடுக்கும். ஒரு டிஃபரெண்டான ஒரு பய உணர்வை கொடுக்கும். எப்படி இதெல்லாம் நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும். ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் கரெக்டா நமக்கு 7ஆம் தேதி அதி நட்பு வீடான 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே 7ஆம் தேதிக்கு மேல உங்களை அறியாமலே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி, ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு மனோ வலிமை கிடைச்சிடும். ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் இடத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையில பார்ப்பாரு. தைரிய அபிவிருத்தி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது மாதத்துல 7ஆம் தேதிக்கு மேல நமக்கு கிரியேட் ஆயிடும். சோ ஸ்டார்டிங்ல பய உணர்வு, குழப்ப உணர்வு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நமக்கு எல்லாமே பாசிட்டிவா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது 5ல கேது. காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன உளைச்சலை கொடுத்துரும். ரெண்டாவது பார்த்தோன்னா எதுலையும் பற்றில்லாத மனநிலை கொடுத்துரும். குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தடை தாமதங்களை இந்த மாதம் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 8ல இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது வக்ர குருவுடைய பார்வையில இருந்தாலும் அது பெருசா பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது. எனவே இந்த மாதத்துல பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் தடை தாமதம் தடுமாற்றம், குழந்தை பாக்கியத்துல ஒரு சில முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே குழந்தை பாக்கியத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமா நம்ம டிராவல் பண்றது நல்லது. பெரிய அளவுல பாசிட்டிவா சொல்ல முடியல. அதுல அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல், பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் கவலைகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இந்த மாதத்துல முதல் 15 நாட்களாச்சும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியனுடைய நகர்வு அஷ்டமத்தை விட்டு விலகணும். அது வரைக்கும் உங்களால உங்களுடைய பிள்ளைக்கோ அல்லது அவர்களால உங்களுக்கோ தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அதே போல பார்த்தோம்னா சுக்கிரன் அஷ்டமத்துல இருப்பாரு. 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல. எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவரா இல்ல. திருமண முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடை தாமதத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். திருமண முயற்சியில ஒரு சுப செய்திகள் கிடைக்கிறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் தென்படுறது வாய்ப்பு இருக்கு. திருமண முயற்சிக்கு இந்த மாதம் நான் பாசிட்டிவா சொல்ல மாட்டேன். இந்த மாதம் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. திருமண முயற்சியில இந்த மாதம்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதாவது சுக்கிர பயிற்சி வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதம் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும். இல்ல பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையோட அதீதமான கருத்து போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது வாழ்க்கை துணையால உங்களுக்கோ தேவையில்லாத மன கஷ்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணலாம். அடுத்தது ஹெல்த். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எல்லா கிரகமும் 8ல உட்காந்துட்டு, செவ்வாய் வேற 8ல ஆட்சியா இருக்காரு. அதனால
அதனால ஹெல்த்ல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். 7.5 சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு போன மாதத்திலே நான் சொல்லியிருந்தேன். போன மாதத்தோட காம்பினேஷன் இந்த மாதத்துலயும் இருக்கும். எனவே சனி நமக்கு வந்து 12ஆம் இடத்துல ஆக்டிவா இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கணும். இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குடும்ப சுமையின் காரணமா நைட் டியூட்டி பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்ப்பாங்க, பணம் நிறைய சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம்லாம் இப்ப பிறக்கும். ஆனா அது ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் நீங்க தலைகீழ நின்னாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய உடலை அலட்டிக்கிட்டு நீங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் மருத்துவ செலவா தான் போகும். நீங்க சம்பாதிக்கிற பணம் மருத்துவ செலவா தான் போகும். அதனால ஓவரா நீங்க அலட்டிக்காம உங்க ஹெல்த்தையும் நல்லா பராமரிச்சுட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல ஸ்லோவா க்ரோ ஆனாலும் பரவாயில்ல, நல்ல நிலைக்கு போகணும், ஆரோக்கியமா போகணும்னு நினைங்க. எனவே இந்த மாதத்துல ஓவரா உங்களுடைய உடம்பு அலட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுல இந்த நைட் ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டைமிங்ல நல்லா தூங்கணும், மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கணும். அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதனால ஹெல்த்தியா சாப்பிடுங்க, உங்களுடைய ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல உங்களுடைய தலை, முகம், கால் பகுதி, கால் சார்ந்த விஷயம், கால் பகுதிகளில் வீக்கம், வலி ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உடைய பாதத்துல ஏதாச்சும் வலி ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உடைய தலை, முகத்துல அன்வான்டா ஏதாச்சும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. சோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதனாதித்ய யோகம் சிறப்பான முறையில் ஏற்படுது. அதனால இந்த மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு சுபத்துவமா நகர்ந்துரும். படிப்பு சார்ந்த விஷயங்கள பெருசா குழப்பம் இல்லாம படிப்பு சார்ந்த வகையில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் செவ்வாயை சனி பார்ப்பார், பிளஸ் வந்து பார்த்தோன்னா சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பிளஸ் 4ஆம் இடத்தெல்லாம் பார்ப்பாரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வர்றதுனால படிப்புல ஆர்வம் வரும், ஆனா சோம்பேறி தனத்தை கொடுக்கும். ரொம்ப லேசியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும், தேவையில்லாத கவனச்சிதறல கொடுக்கும். அதெல்லாம் மாணவ மாணவிகள் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, படிப்புல சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா எல்லாத்துலயும் மூவ் ஆன் ஆவாங்க. அதுதான் சனி வந்து எல்லாத்தையும் மந்தப்படுத்தும். பொதுவாகவே செவ்வாய் ராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தோன்னா சுறுசுறுப்பானவர்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் மந்தப்படுத்தும். ஆக்டிவானால இருக்க முடியல, ஆக்டிவா இயங்க முடியல, மைண்டு, மனசு, நம்முடைய உடல் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேங்கிற மாதிரியான சில கம்ப்ளைண்ட்டை மாணவ மாணவிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதே போல தினமும் வீட்டுல துளசி இலை இருக்குன்னா அந்த துளசி இலையை தினமும் 2 இலை சாப்பிடுங்க. துளசி தீர்த்தம் எடுத்துக்கோங்க. பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில், பெருமாள் கோவில்லாம் இருக்குன்னா அங்க போயிட்டு வாங்க, அங்க துளசி தீர்த்தம்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணும்போது உங்க மைண்டு, உங்களுடைய மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகும். இந்த மாதிரி மைண்டு கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகும். சளி தொந்தரவு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் மாணவ மாணவிகள் கவனமா இருக்கணும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் சளி தொந்தரவால அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள ஆர்வம்லாம் தூண்டப்படும், ஆனா முடியல, என்னால வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியலங்கிற கம்ப்ளைண்ட்டை மட்டும் மாணவ மாணவிகள் சந்திப்பாங்க. ஆனா சமாளிச்சிடுவீங்க, என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் 7ஆம் தேதிக்கு மேல கிடைச்சிடும். அடுத்து பொருளாதாரம், நிறைய செலவு இருக்கும், அன்கண்ட்ரோல்டா செலவு இருக்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனா 11ல இருக்கிற ராகு எல்லாத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணும். குரு பார்வை வேற உங்களுக்கு வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ராகுவுக்கு கிடைச்சிரும். அதனால பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையும் ராகு 11ல அமர்ந்து உங்களை அப்படியே கொஞ்சம் டேக்கிள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இருப்பினும் மூத்த பிள்ளை, மூத்த மருமகன், மூத்த மருமகள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 லாஸ்ட் மந்த் டிசம்பர், இந்த டிசம்பர் மந்த்ல ஹெல்த் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க நான் சொல்லுவேன். அதே போல ஓவரா யோசிச்சு குழப்பிக்காதீங்க, நல்லா தூங்குங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, உடம்ப போட்டு ரொம்ப அலட்டிக்கிட்டுலாம் ஒர்க் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி வந்து ஒர்க் பீப்புளுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துல உங்களுடைய உடலை அழிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 3 வேளை சாப்பிடுங்க. இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சாப்பாடையே தவிர்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம உழைக்கிறதே இந்த 3 வேளை சாப்பாட்டுக்காக தான். நல்லா ஒரு வேளை நல்லா தூங்கணும், ஒரு 8 மணி நேரம் நிம்மதியா தூங்கணும், 3 வேளை நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உழைக்கிறோமே. ஆனா அந்த உழைப்பு, அந்த பணம் வந்து இது ரெண்டையும் அப்படியே புடுங்கி சாப்பிட்டுடுது. தூக்கத்தையும் கெடுத்துடுது, பிளஸ் வந்து நம்மளோட உணவையும் கெடுத்துடுது. ஸோ அது ஆரோக்கியமானது இல்லை. எப்போலாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா அலட்சியம் வருதோ அப்போலாம் சனி பகவான் உங்களை ஒரு தட்டு தட்டி ஒரு அனுபவ பாடத்தை கொடுப்பாரு. அதனால ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஹெல்த் ரீதியா ட்ரபிள் ஆயிருப்பீங்க. விரேஷனி ஸ்டார்டிங்லேயே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி அனுபவ பாடத்தை கொடுத்துருக்கும். மீண்டும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நீங்க கேர் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு மெயினா சொல்றது. மற்ற விஷயம்லாம் செவ்வாய் வந்து இந்த மாதத்துல அதிநட்பு வீட்டுல டிராவல் பண்றதுனால சமாளிக்கிறதுக்கான ஒரு மனோபலம் நமக்கு டிஃபால்ட்டா கிடைச்சிடும். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மேஷராசிக்காரவங்க வந்துருவீங்க. வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.